புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே புதுக்கோட்டை திருச்சி நெடுஞ்சாலையில் இன்று திடீரென சிறிய ரக பயிற்சி விமானம் ஒன்று அவசரமாக தரையிறங்கியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. விமானத்தில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த பைலட் மற்றும் இன்னொரு நபர் லேசாக காயமடைந்துள்ளனர். விமானத்தின் முன்பகுதி சேதமடைந்ததால் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு இந்த அவசர தரையிறக்கம் நடந்ததாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. சாலையில் பயணித்த வாகன ஓட்டிகள் திடீரென விமானம் இறங்குவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து வாகனங்களை நிறுத்தியுள்ளனர். இதனால் அங்கு விபத்து தடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பவம் நடந்த உடனே காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து விமானத்தை பாதுகாப்பாக விலக்கி போக்குவரத்தை சீரமைக்கும் வேலைகளில் ஈடுபட்டுள்ளனர். விமானத்தில் இருந்த இருவரும் உடனடியாக மீட்கப்பட்டு அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். விமான போக்குவரத்து ஒழுங்குமுறை ஆணையம் மற்றும் காவல்துறையினர் சம்பவம் குறித்து விரிவான விசாரணையை தொடங்கியுள்ளனர். வரும்போது மலை மேல சவுண்ட் மட்டார்னு கேட்டுச்சு. கேட்டு 10 நிமிஷம் வரைக்கும் வண்டியில மேகத்துக்குள்ள போயிருச்சு. வண்டி போனதுக்கு அப்புறம் 10 நிமிஷம் நடு ரோட்ல கிராஸ் பண்ணி எங்களுக்கு முன்னாடி போய் நடு ரோட்ல இருந்துச்சு வண்டி. அப்புறம் ஒரு 20 பேர் சேர்ந்து அந்த வண்டியை தள்ளி அதை நிப்பாட்டி அவங்களுக்கு ஆப்ரேட்டர் ஓடினவங்களுக்கு இன்னொரு ட்ரைனிங் போனவங்க 2 பேருக்கு என்ன உதவி வேணும்னு சொல்லி தண்ணி எல்லாம் உதவி கொடுத்து அவங்களுக்கு இருக்க வச்சு அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டு போனோம். லேண்டிங்ல டேமேஜ் ஆயிருக்கு. அதாவது இன்ஜின் ஃபெயிலியர் இறங்கினாங்க. இறங்கும்போது திருச்சி ஏர்போர்ட்டுக்கு லேண்ட் ஆவாங்க. ஓவர் பிளைங்ல இருக்கிறாங்க. தென் லேண்டிங் ரெகுலரா அது நடக்கிற விஷயம் தான். ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை. பட் வரும்போது இன்ஜின் ஃபெயில் ஆனதுனால எமர்ஜென்சி லேண்டிங் லேண்டிங்ல ஹைவே பண்ணலாங்கிறது வர்றாங்க. டைரக்டர் ஜெனரல் சிவில் ஏவியேஷன்ல இருந்து வருவாங்க. சென்னையில இருந்து வர்றாங்க. 5 மணிக்கு அவங்க லேண்ட் ஆயிட்டு செக் எதனால ஃபெயிலியர் என்ன இதுன்னு பார்த்த பிறகு எரிவாயு கசிவுலாம் ஏற்படுத்துறாங்க. அந்த மாதிரி சேஃப்டி சேலம் டு இன்னொரு பிளைட் லேண்ட் ஆகி அவங்களும் வந்து அந்த பயிற்சி விமானத்தை டேக் ஆஃப் பண்ணும்போது முழுமையா செக் பண்ணாங்களா? இது மாதிரி ஏற்கனவே பறக்கிறதுக்கு உள்ள விமானம் இனிஷியல் ஸ்டேஜ் இருக்கு. அதுவே நார்மலி தே ஆர் டூயிங் ப்ரொசீஜர்ஸ் அவங்க பண்ணிட்டு டேக் ஆஃப் பண்ணும்போது செக் பண்ணாங்களான்னு கேக்குறோம் சார். அதுக்கு யூ டு வெரிஃபை. இந்த என்கொயரி அதுக்கு தான் வர்றாங்க. டிஜிசி வந்து என்கொயரி பண்ணிட்டு அது சார் நீங்க ஜஸ்ட் ட்ரெய்னிங் அடுத்த தடவை நம்ம என்ன சார் பண்ணுவோம்? 5 o'clock அவங்க இன்ஸ்பெக்ஷனுக்கு வருவாங்க. வந்துட்டு டிஜிசி இந்த பயிற்சி நிலையத்துக்கு உரிமை கரெக்டா இருக்கா அதெல்லாம் டிஜிசி பார்ப்பாங்க. சார் எங்க இருந்து போறாங்க? சேலம் காரைக்குடி சேலம் பேக் ஓவர்ஃப்ளைங் only not landing. காரைக்குடி போய் திருப்பி சேலம் போறாங்க. வரும்போது டெக்னிக்கல் இஷ்யூ ஆகி லேண்ட் ஆகும். காரைக்குடி போறதுன்னா காரைக்குடி போய் திரும்பி வரும்போது